அரண் வலியுறுத்தல் சிறப்பேனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. குறளெனும் தெய்வ நூல் திருவள்ளுவரெனும் தெய்வப் புலவர். விளக்கம்: தர்மமெனும் அறம் சிறப்பையும் செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் அத்தகைய அறத்தைக் காட்டிலும் மேன்மையானது நமக்கு வேறு உண்டோ? இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், அறமும் அவசியமும். ஒரு 10 ரூபாய் 13 லட்சம் ஆன கதையை சொல்ல போறேன். இந்த கதையை கேளுங்க, ரொம்ப ஆழமான கருத்து இருக்கு. காலையில ஒரு கடைக்காரர் கடையை திறக்கிறாரு. அப்போ ஒரு லேடி அவருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 ரூபாய் நீட்டுறாங்க. என்னமா வேணும்னு கேட்கறாரு. இல்லையா, நேத்திக்கு நான் வாங்க வந்திருந்தேன், எனக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கொடுத்துட்டீங்க, அதை ரிட்டர்ன் பண்ண தான் வந்தேன்னு சொல்றாங்க. கடைக்காரர் சிரிக்கிறாரு. நேத்து 5 ரூபாய்க்கும் அவ்வளவு பார்கெயின் பண்ணீங்க, 10 ரூபாய்க்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, பார்கெயின் பண்றது என்னோட உரிமை. ஆனா ஒரு விலையை நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் 1 ரூபாய் உங்களை ஏமாத்தினாலும் அது என் கான்ஷியஸ் சும்மா விடாது சார். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நேத்து நைட்டே வந்தேன், நீங்க கடையை முடிட்டீங்க, அதனால 2வது வாட்டியா காலையில வந்திருக்கேனே. கடைக்காரர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. 10 ரூபாய் தானமா, இதுக்காக 2வது வாட்டி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்கும்போது, சார் அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, ஆனா எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். என் ஹஸ்பண்ட் உயிரோட இல்ல, எனக்கு சொல்லி கொடுத்தது ஒண்ணே ஒண்ணுதான், யார்கிட்டயும் 1 ரூபாய் கூட நம்ம ஏமாத்த கூடாது. நம்ம ஏமாத்துறோம்னு நினைக்கிறோம், ஆனா மேல இருந்து பாக்குற கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு, அக்கௌண்ட் வச்சுட்டா இருக்காரு. இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணா நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கடைக்காரர் பார்த்துட்டே இருக்காரு. உடனே என்ன பண்றாரு, கல்லாப்பட்டியில இருந்து ஒரு 300 ரூபீஸ் எடுத்துட்டு மார்க்கெட் போறாரு. அங்க நேரா ஒரு கடைக்கு போயிட்டு, பிரகாஷ் இந்த பவுன் 300, நேத்து நிறைய உனக்கு நான் சார்ஜ் பண்ணிட்டேன், எனக்கு அது கான்ஷியஸ் ஏதோ குத்திட்டே இருந்துச்சு, நான் ரிட்டர்ன் பண்ண வந்தேன் அப்படின்னு கொடுத்துறாரு. பிரகாஷ் சிரிக்கிறாரு. நெக்ஸ்ட் மந்த் வரீங்கல்ல, அப்ப கொடுத்துருக்கலாம், எதுக்கு அவசரப்பட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்ல இன்னைக்கும் நெக்ஸ்ட் மந்த்துக்கும் என்ன நடக்கும் தெரியாது, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மேல பார்த்துட்டு இருக்க கடவுள் நான் பண்ண தப்புக்கு என் குழந்தைங்களை பனிஷ் பண்ணக்கூடாதுல்ல, நான் யாரையும் ஏமாத்த விரும்பல அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த கடைக்காரர் போன உடனே பிரகாஷுக்கு ஒரே ஷாக், ரொம்ப டிஸ்டர்பா உட்கார்ந்திருக்காரு. ஏன் 2 நாள் நைட்டு தூங்க கூட இல்ல. 3ஆம் நாள் என்ன பண்றாரு, பேங்க்கு போயிட்டு 13 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்றாரு. என்ன கதைனா, 10 வருஷம் முன்னாடி பிரகாஷ் அவர் ஃப்ரெண்ட் கிட்ட 3 lakhs கடன் வாங்கிருப்பாரு. அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்ட் இறந்து போயிருப்பாரு. ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு இது தெரியாததுனால யாருமே இந்த பணத்தை கேட்கவும் மாட்டாங்க, பிரகாஷும் திரும்ப கொடுக்க மாட்டாரு. ஃப்ரெண்டோட வைஃப் ஒரு மெய்டா வேலை பார்த்து தான் குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வருவாங்க. அப்ப கூட பிரகாஷ் இதை பத்தி வாயை திறக்க மாட்டார். நேரா ஃப்ரெண்ட் வைஃபுக்கு போயிட்டு காலை விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்பாரு. ஃப்ரெண்டோட வைஃபுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு ரூபாவும் அந்த அம்மாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறாங்க, இந்த 13 லட்சங்கிறது ரொம்ப பெரிய டீல் அவங்களுக்கு. அவரை பிளஸ் பண்ணி அந்த ரூபாய் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த லேடி யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீன்ல ஷாப் கீப்பருக்கு 10 ரூபாய் ரிட்டர்ன் பண்றதுக்காக 2 வாட்டி நடந்து போய் கொடுத்தாங்கல்ல, அந்த லேடி தான் இந்த